மருந்துக்கள், அதாவது ஒவ்வாமைனா அதில் உள்ள ஃபுட் பாய்சனிங் அது எதுவுமே உடம்புல சேர விடாமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட் பாய்சனை வெளியே நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கள்ளி வகைகளை வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்துலையும் சரி, இப்போ சித்த மருத்துவர்களும் சரி, கள்ளி வகைகளை மருந்துகளில் சேர்த்து நமக்கு ஒரு மருந்து பொருளாக தான் கள்ளி வகைகளை நம்ம சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி கிராமப்புறங்களில் அந்த கள்ளி ரொம்ப நாள் கழித்து தான் கள்ளி வகைகள்லேருந்து பழங்கள் பழுக்கும். அதுலேருந்து சிறு சிறு பழங்கள் தான் இருக்கும். அந்த பழங்கள் தான் நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஸோ இந்த கள்ளி வகைகளும் நமக்கு ஒரு ஹெர்பலாக மருந்தாக தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இது மாதிரி நம்மளை சுற்றி விளையிற ஹெர்பல்ஸு கள்ளி வகைகள் கூட நமக்கு மருந்தாக கிடைக்கும் போது சித்த மருந்துகள் வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்துகளாக நல்ல நல்ல சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது நமக்கு உடல் நோய்களை போக்கக்கூடிய தன்மை உடைய ஹெர்பல்ஸாக தான் நமக்கு பார்க்கப்படுது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு இதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.